நமசிவாய. இந்த இந்திரனை பற்றி நான் பல காலங்களாக உங்களுக்கு சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். இந்திரன் அப்படின்றவர் வேதத்திலே எப்படி போற்றப்பட்ட கடவுள், வேதகால கடவுள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும், புராணத்திலே பார்த்தோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய புராணங்கள்ல சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் சில விஷயங்களை அவர்கள் எக்ஸாஜரேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஒரு புராணங்கள் அப்படின்றது நிறைய திரிந்து வேறு வேறு விதமான ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு தெரு பேர் கூட, ஒரு ஊர் பேர் எல்லாமே கூட ஒவ்வொன்றும் மருவி எந்த மாதிரியான ஒரு நிலையிலே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல்வேறு ஊர் பேரையும் இந்த மாதிரியான விஷயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் தான் இந்திரனுடைய நிலையம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு இமீடியட்டா ஒரு பலன் கிடைக்கணும், அர்ஜென்ட்டா உங்களுக்கு பணம் வேணும், அர்ஜென்ட்டா உங்களுக்கு ஒரு காரிய வலிதம் வேண்டும், அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஒரு பதவி வேண்டும் அப்படின்ற மாதிரி. பதவி நான் சொல்றது பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர்ல ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு உயர்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட இந்திரன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தின் வழிபாட்டின் மூலமாக 100% அதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய பழங்காலத்தில் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்மளோட ஆஞ்சநேயருடைய வாளுக்கு சந்தனம் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த சந்தனம் வைக்கிறது, பொட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த பொட்டு வைப்பது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சூட்சமம் அடங்கி இருக்கிறது. இப்பொழுது இந்த இந்திரனுக்கு உண்டான விஷயத்தை பற்றி நான் பல காலங்களாக சொல்லியும் வந்திருக்கிறேன். இந்த இந்திரனை பார்த்தோம்னா நிறைய பேர் அதை கேட்டுட்டே இருந்தாங்கிறதுனால நம்ம இப்ப சமீபமாக ஒரு ஹோமம் பண்ணும்பொழுது இந்திரனை நம்ம கொடுத்திருந்தோம், விக்கிரகமாக எல்லாருக்குமே கொடுத்திருந்தோம். இந்த விக்கிரகம் கொடுத்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில் இப்ப அந்த எல்லா விக்கிரகத்தையுமே நம்ம ஆகர்ஷணம் செய்திருந்தோம். இந்திரனுடைய ஆகர்ஷணம் செய்து பல நபர்களுமே வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆகர்ஷணம் செய்து அந்த மாதிரி வைத்ததுல பார்த்தோம்னா ஒரு 15 இந்திரன் இப்ப பேலன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவையாக இருந்தால் அது ஆல்ரெடி ஆகர்ஷணம் செய்து வைக்கப்பட்டுள்ள ஒரு இந்திரன் ஐடல் நம்ம கிட்ட இருக்கு. அதை நீங்க தேவைப்பட்ட ஆகர்ஷணம் ஆல்ரெடி ஆனது நீங்க அது மாதிரியான ஒரு முறையாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இல்லை நீங்க வேற எங்கேயாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட அது மாதிரியான வாங்கி வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். இல்லை என்னால் இந்திரனுடைய ஐடல்லாம் வாங்க முடியாது, எனக்கு போட்டோல வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமான முறையில் போட்டோல வச்சு பண்ணலாம். போட்டோல வச்சு பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் ஐடல்ல வச்சு பண்றதுக்கும் கண்டிப்பான முறையில் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எதன் மூலமாக ஈடுகட்ட வேண்டும் அப்படின்னா உங்களுடைய எந்த அளவுக்கு அந்த ஒரு சங்கல்பம் அப்படின்ற மாதிரியான விஷயமும், பக்தி அப்படின்ற மாதிரியான விஷயம், ஆத்மார்த்தமாக நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும், இது இரண்டுக்குமே தேவை என்றாலும் இந்த சித்திரப்படத்தில் வைத்து நாம் செய்யும் பொழுது அதற்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே தேவை. அதை நம்ம அந்த அளவுக்கு லைவா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்ததுன்னா அது நீங்க அந்த ஒரு முனைப்பு உங்களுக்கு தேவை. அது மாதிரியான ஒரு முறையாக நீங்க கூகுள்ல இருந்து எங்கேயாவது இந்த மாதிரியான படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயமா நீங்க பொட்டு வைக்கலாம். இந்த இந்திரனை பொறுத்த வரைக்கும் தேவேந்திரன் என்று சொல்கிறோம், தேவாதி தேவாயே என்கிறோம். அதாவது பதவி ரிலேட்டடா, இப்போ அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, கரியர் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, பதவி ரொம்ப உயர் பதவி வேணும், பெரிய அளவில் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்திரனை சரணடைந்தார்கள் என்றால் உடனடியாக அந்த ஒரு விஷயம் கிடைக்கும். அதை விட்டு விட்டு பல்வேறு இடத்திற்கும் இந்த அரசியல் சார்ந்த நபர்கள் வெவ்வேறு இடத்திற்கா போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட இந்த இந்திரனை சரணடைந்தாலே எல்லா விஷயமுமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இந்திரனுக்கு நம்ம பொட்டு வைக்கக்கூடிய ஒரு முறையை தான் பார்க்க போகிறோம். இந்த இந்திரனுக்கு உண்டான ஒரு மந்திரம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இந்திரனுக்கு உண்டான மந்திரத்தையும் பார்த்தோம்னா ஒரு இந்திரஸ்ரேஷ்டானி திரவீணானி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்திரனுக்கு உண்டான ஒரு சூக்தத்திலே வரக்கூடிய ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பாடலாக இருக்கிறது. அந்த ஹோமம் பண்ணக்கூடிய ஹோமம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஹோமம் பண்ணதுலேருந்து எடுத்து கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அது பலரும் ரெகுலராக பார்த்துட்டு வராங்க. இந்த விஷயத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணும்னா நீங்கள் அதையும் பார்த்துட்டு அதையும் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா சிம்பிளான மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓம் லம் இந்திராய நமக. நீங்க ஓம் சொல்லணும் அப்படின்ற கூட அவசியம் கிடையாது. லம் இந்திராய நமக, LAM, லம், ல இம், லட்டுக்கு வர ல இருக்கு இல்லையா, அந்த ல இம், லம் இந்திராய நமக. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரவா இருக்கும். ஸோ இப்போ இந்த பொட்டு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு வசதியான விஷயம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பூஜை முறையாக இருந்ததுன்னா அதற்குண்டான பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒவ்வொரு பூஜையில நம்ம ஒரு கலசத்தை ஆவாகனம் பண்ணும்போது, ஒரு ஹோமம் பண்ணும்போது எல்லாமே இந்த பஞ்சபூத தத்துவத்தை கொண்டு வந்து தான் நம்ம அனைத்து விஷயங்களையுமே பண்றோம். பஞ்சபூதத்தையுமே கொண்டு வருவோம். அதே போல் நம்ம வீட்லையும் இந்த மாதிரியான விஷயமா செய்யலாம். அதற்கு இந்த பொட்டு வைக்கிறது, அதாவது கந்தம் என்று சொல்லக்கூடியது வாசனாதி திரவியம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றோம். அதுல நாம சந்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வைக்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஞ்சள் கொஞ்சம் கலக்கி சந்தனத்துல வச்சீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க, சுத்தமான சந்தனமா இருக்கணும். வில்லை சந்தனத்தை கலக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால சந்தனம், சுத்தமான சந்தனம், சுத்தமான மஞ்சள், அதை கலக்கி இந்த மாதிரியான ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா வச்சுக்கோங்க. தினசரி ஒரே ஒரு பொட்டு வச்சா போறோம். நம்ம ஒரு உங்களுக்கு தேவை, உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு நீங்க உடம்பு ஃபுல்லாலாம் பொட்டு வச்சிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல பொட்டு வச்சா போதும். எந்த இடத்துல பொட்டு வைக்கணும், அது என்ன தேவைக்காக வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள்.
இதே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு தேவைக்கு மேல 2-3 தேவைகள் இருக்கிறது அப்படின்னா வைக்கலாமா, 2-3 இடத்துல வைக்க வேண்டியிருக்கும், தாராளமா வைக்கலாம். அதற்கு தகுந்த அளவுக்கு மந்திரங்கள் சொல்ல வேண்டியிருக்கும், பிரார்த்தனைகள் வேண்டியிருக்கும். பிரார்த்தனைங்கிறது உங்களோட சங்கல்பம் தான். இந்திரா எனக்கு இதை கொடு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்திரனை மட்டும்தான் நாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நண்பராக எடுத்துக்கொள்ளலாம். அவரை வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாமா, நண்பரா எடுத்துக்கலாம், பிள்ளையா எடுத்துக்கலாம், அப்பாவா எடுத்துக்கலாம், அண்ணனா தம்பியா, எப்படி வேணா அவர் எந்த ரூபத்தில் கூப்பிட்டாலும் அந்த ரூபத்தில் வரக்கூடியவர் இந்திரன் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. அவரை பற்றி தப்பான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து எல்லாமே புராணங்களிலே வந்த விஷயங்கள், படத்துல கண்டதெல்லாம் காமிச்சு, சீரியல்ல காமிச்சு இந்த மாதிரியான விஷயமா எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது. வேதத்திலே மிக மிக வசதியாக சொல்லியிருக்கிறது. உங்களுக்கும் வேதத்துக்கும் புராணத்திற்கும் உண்டான டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். புராணம்ங்கிறது மேன்மேடு, நம்ம புனையப்பட்ட விஷயம். ஸோ வேதம் அப்படின்றது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட விஷயம். இது ரெண்டுத்துக்கும் உண்டான விஷயம் தான். ஸோ அந்த டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி வேற எந்த ஒரு சந்தேகமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, எனக்கு சுய முன்னேற்றம் வேண்டும், தினசரியே எனக்கு அதாவது வாழ்நாள் முழுவதுமே எனக்கு சுய முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நான் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ, ஒரு 108 தடவை சொல்ல முடியும்னா சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த ரிங் ஃபிங்கர்ல எடுத்துக்கோங்க, மோதிர விரல்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான விஷயமாக கையில் வைத்துக்கொண்டு ஸோ இது மாதிரியான விஷயமாக மந்திரத்தை வந்து ஒரு 108 டைம்ஸ் லம் இந்திராய நமஹ, லம் இந்திராய நமஹ, லம் இந்திராய நமஹன்னு சொல்லிட்டு ஒரு 108 டைம்ஸோ இல்லை ஒரு 10 மினிட்ஸோ சொல்லுங்க. உங்களுக்கு கவுண்டிங் பண்ண வேண்டாம் அப்படின்னா 10 மினிட்ஸ் சொல்லுங்க. இது மாதிரியான விஷயமாக சொல்லிட்டு அந்த சுய முன்னேற்றம், அழகு, எனக்கு ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய முகம் வந்து தேஜஸாக மிளிர வேண்டும், வசீகர சக்தி அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அவருடைய நெற்றியிலே இந்த ஒரு சந்தனத்தை வைத்து விட வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இதை டெய்லி நீங்க என்ன பண்ணணும்னா கிளீன் பண்ணிட்டு திரும்ப வைக்கணும். ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து வியாழன் வெள்ளி, இந்த 2 நாள்ல ஆரம்பிக்க வேண்டியது. இந்த 2ல ஏதாவது ஒரு நாள்ல ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வியாழன் ஆரம்பிச்சாலும் நல்ல பலன் கிடைக்கும், வெள்ளியில் ஆரம்பிச்சாலும் பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தினசரியே உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லிட்டு வரணும். எனக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் டைம் கிடைக்கணும், அது மாதிரி தான் பலனும் கிடைக்கும். அதனால இது எவ்வளவு தூரம் சொல்றது அப்படின்ற விஷயம் வந்து நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பல முறை சொல்லுவது போல் தான், உங்களுக்கு எவ்வளவு காலத்திற்கு பலன் தேவையோ அவ்வளவு காலத்துக்கு நீங்கள் சொல்லி வரலாம். ஸோ இந்த விஷயம் இதுக்கு வந்து நீங்க சந்தனம் மஞ்சள் கலந்து வைக்கிறது, அதோட போடும் குங்குமம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சேம் திங் தான். இப்போ அடுத்தது வந்து எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவே வரக்கூடாது, குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அபரிமிதமான செல்வம் வேண்டும் அப்படின்னு, ரொம்ப எனக்கு செல்வம் அதிகமாக வர வேண்டும், ஏதாவது ஒரு ரூபத்தில் செல்வம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய கழுத்து பகுதி பாருங்க, இந்த கழுத்து பகுதியில் இது மாதிரியான ஒரு விஷயமாக வைக்கலாம். எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 108 சொல்லணுமான அவசியம் கிடையாது, ஆனால் அதிகமாக சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து கேட்கறது வந்து நம்ம எப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக கேட்குறோம், எனக்கு ரொம்ப வசீக சக்தியும் அதிகமாக இருக்கணும், முக அழகு ரொம்ப வசீகர சக்தி, சுய முன்னேற்றம் ரொம்ப வேணும், பணமும் நிறைய வேணும், குடும்பத்தில் சண்டையும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களும் கேட்டுட்டு உடல் ரீதியான விஷயங்கள் இப்போ நிறைய சொல்ல போறேன். இப்போ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் கேட்டுட்டு எல்லாமே நான் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டு வைக்கட்டுமானா வைக்கலாம். அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் மந்திரங்கள் சொல்லி கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அதற்குண்டான பலன் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து உதாரணத்திற்கு நீங்கள் வந்து நெற்றியில் வைக்கிறீங்க அல்லது வந்து இந்த மாதிரியான தொண்டையில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். த்ரோட்டில் நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு அந்த செல்வ வளம் அப்படிங்கிறத அதிகப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தினசரி நார்மல் வழிபாடோட வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த விஷயத்தை சொல்லிட்டு இந்த சந்தனம் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அட் அ டைம்ல பல்வேறு விதத்தில் நம்ம ஒரே இடத்துல கொண்டு போய் போட்டோம்னா கண்டிப்பான முறையிலே அதற்கு நடப்பதற்கு ஏகப்பட்ட தினங்கள் ஆகும். அதனால அந்த மாதிரியான விஷயமாக செய்யாதீர்கள். இப்போ வந்து அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அவருடைய நெஞ்சுக்குழி இருக்கு இல்லையா, இந்த நெஞ்சுக்குழியிலே நம்ம வந்து வைக்கிறோம். நெஞ்சுக்குழியில வைக்கிறது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய சக்தி அதிகரிக்க வேண்டும். அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு இடியை உருவாக்குபவர் அல்லவா, அவர் இடியை உருவாக்குபவர், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து மிகப்பெரிய ஆயுதம் அல்லவா, சோ வஜ்ராயுதம். அதனால அவருக்கு வந்து இந்த மாதிரியான நெஞ்சு குழியில வைக்கிறீங்க இல்லையா, நெஞ்சு குழியில வச்சா உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு வீடு வாங்க வேண்டும், வாகனங்கள் அதிகமாக வாங்க வேண்டும், எனக்கு வீடு வாகனங்கள் அது மாதிரி ரொம்ப வசதியாக இருக்க வேண்டும், சுகமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவருடைய 2 மார்பகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மார்பகங்கள் 2 மார்பகங்களே வைக்கணும். உங்களுடைய ஆசை வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 2 மார்பகங்கள்லையுமே இந்த மாதிரியான ஒரு முறையாக வைக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய குழந்தையில் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதற்கு கீழே இந்த வயிறு, அந்த தொப்புள் பகுதி மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த தொப்புள் பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல அந்த தொப்புள் பகுதிக்கு கொஞ்சம் மேல, கரெக்டா தொப்புள் பகுதியில் வேண்டாம், தொப்புள் பகுதி மாதிரி இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லவா, தொப்புள் பகுதி மாதிரி இருக்கக்கூடியதற்கு சிறிதளவு மேலே வந்து குழந்தைகள் நலம், குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு, தெய்வ பலம் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கீழே தொப்புள் பகுதியில் மட்டும் வைக்கிறீங்கன்னா
கடன் எல்லாம் தீர்வதற்கு. பட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், கடன் கடன் என்று கடனை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் தான் இந்த மாதிரியான விஷயமா நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி திருப்பி கொடுக்கணும்னு ஜென்யூனான எண்ணம் இருப்பவர்கள் கடன் தீரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது பதிலாக பணம் சேரணும்னு நினைச்சுக்கோங்க. பணம் வந்தோம்னா கடனை தீர்த்துருங்க. ஒரு நெகட்டிவ் இன்புட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்றத நான் வந்து பல காலமா சொல்லிட்டு இருக்கேன். அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்து கடன் தீரணும் கடன் தீரணும் கடன் தீரணும் அதை தேடி ஓடினீங்கன்னா அதுதான் மேலும் மேலும் சேர்ந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நினைக்கிறவங்க வட்டிக்கு மேல வட்டி வாங்கி அந்த கடனுடைய வட்டி அடைக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ இவருக்கு வந்து தொப்புள்ளை நீங்கள் இது மாதிரியான ஒரு விஷயமாக வைத்தீர்கள் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக இந்த வந்து உங்களுக்கு யாராவது உங்களுக்கு எதிர்ப்புகள் யாராவது உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள்னா அது போகும். கடன் ரீதியான விஷயங்கள் போக ஆரம்பிக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் தீரும். ஸோ இந்த நான் வந்து இந்த த்ரோட்லையும் வச்சுட்டு இங்கே கீழேயும் வச்சேன்னா எனக்கு கடன் சீக்கிரம் சேரும் பணமும் வரும் இப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயமாக எல்லாம் என்ன வேண்டாம். அப்படி நீங்கள் கீழேயும் அந்த தொப்புள் கீழேயும் வைக்க போறீங்க, நடுவில் 2 இடத்துலையும் வைக்க போறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கீழே இந்த மாதிரியான விஷயத்தை வைக்கிறதுக்கு நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு. அதே போல் வந்து உங்களுடைய எதிர்ப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். இப்போ நான் தொப்புளுக்கு மேலேன்னு சொல்லியிருந்தேன், குழந்தைகள் விஷயத்துக்கு, உங்களுக்கு தெய்வ ஆரோக்கியத்துக்கு, மற்றபடி உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம், தெய்வ பலத்திற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். தொப்புல ஒரு விஷயம் சொல்லியாச்சு. தொப்புளுக்கு ஒரு துளி கீழே போதும். கரெக்டா இம்மீடியட்டா தொப்புளுக்கு கீழே நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொப்புள் பகுதிக்கு இம்மீடியட்டா கீழே இந்த விஷயத்தை வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொப்புளுக்கு கீழே வைக்கும் பொழுது உங்களுக்கு கணவன் மனைவி அதே மாதிரி மேரேஜ் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதுக்கும் சரி, கணவன் மனைவியுடைய ஒரு அந்யோன்யம் அப்படின்றதுக்கு தொப்புளுக்கு ஒரு தொட்டா மாதிரி இருக்கிற இடத்துல கீழே வைக்கிறதும் அதி உன்னத பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எதுவும் வரக்கூடாது, லாசஸ் எதுவும் வரக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும், அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இந்த கால் இருக்கு இல்லையா, கால் முட்டியிலிருந்து இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இதுல வந்து 2ஆம் பகுதி இருக்கும் பாருங்க. அந்த 2ஆம் பகுதி, அதாவது முழங்கால்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் இதை. ஸோ அந்த முழங்கால் பகுதியில் ஒரு சந்தனம், இங்கே 2 கால் இருக்கு இல்லையா, அதனால நம்ம 2 இடத்துல வச்சிடணும். ஸோ அது மாதிரியான விஷயமாக வைத்து விட வேண்டியது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்ற மாதிரி அதீதமாக மந்திரம் சொல்லுங்கள். தெய்வம் மந்திர ரூபேனா, தெய்வம் வந்து மந்திர ரூபமாக தான் இருக்கிறார். அதனால அந்த ஒரு விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லாசஸ் எதுவும் எனக்கு இருக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எதுவும் எனக்கு வரக்கூடாது, வேண்டாத ஒரு சர்க்கிள்கள் வந்து விடக்கூடாது, வாழ்க்கையிலே நான் மிக மிகவும் நன்றாக இருக்க வேண்டும், எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவரோட ஃபீட் இருக்கு இல்லையா, அதுல உள்ளங்கால் இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கால் அந்த இடத்துல வைங்க. இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளங்கால் தெரியாது, அவர் அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு. அதனால சும்மா அந்த கால் பகுதியில் ஒரு இடத்துல இந்த சந்தனத்தை தேய்த்து வைத்து விட வேண்டியது. இது மாதிரியான விஷயத்தை காமிச்சிட்டு பொதுவாகவே இந்த நெய் விளக்கு ஏற்றி வைக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக அவருக்கு நெய் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு தூப தீபம் காமிச்சிட்டு ஏதாவது ஒரு பூக்களோ ஏதாவது போட முடிஞ்சதுன்னா போடுங்க. ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கும் போதாவது தினசரி ஒரு 2 கல்கண்டாவது அவருக்கு வந்து நிவேதனம் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நாம் மிகப்பெரிய விஷயங்களை அவருக்கு கேட்கிறோம். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு நிவேதனம் கூட செய்யாம இந்த மாதிரியான நீர் வைப்பது, இந்த நிவேதனம் கொடுப்பது, அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த தூப தீபங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது இந்த எல்லா வித விஷயமுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த பஞ்சபூத சக்தி. நான் இப்ப சொல்றது வந்து பார்த்தோம்னா இந்த கந்தம் வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நிலதத்துவத்தை சார்ந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நீண்ட காலங்கள் கொடுக்க வல்லதாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுட்டு கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்காது. நிலதத்துவத்தை சார்ந்தது, எர்த் எலிமெண்ட், உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா அது வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதுமே இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இந்திரனை வழிபட்டு வரலாம். இந்த இந்திரனுடைய ஒரு சிலா ரூபம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சிலா ரூபம் அப்படின்றது பொதுவாக இருக்குன்னு நான் சொன்னா அடுத்த நிமிஷமே நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்ஸ்ல போய் பார்த்துருவாங்க. அது தீர்ந்து வைக்கிறதுக்கு இப்ப நான் இந்த வீடியோ நீங்க முழுசு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்குள்ளே தீர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு 15 எண்ணங்கள் தான் இது இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், 15 நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் பூஜா ப்ராடக்ட்ஸ்ல வந்து போயிட்டீங்க, இந்த ஒரு விஷயம் poojaproducts.comல போனீங்கன்னா இந்த இந்திரன் 15 இருக்கிறது, அதுல வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நமசிவாய.